அனைவருக்கும் வணக்கம். இன்றைய களம் திரை ஊடகத்தின் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய கலந்துரையாடல். நாட்டு நடப்பு எங்கே போயிட்டுருக்குது, நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு உலகளாவிய ஒரு பார்வை எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிலையத்துக்கு வருவதற்குரிய நமது அன்பு நண்பர் ஆனந்தன் அவர்களுடன் ஒரு சிறிய கலந்துரையாடல். அது எந்த வகையில் போகுது, எப்படிப்பட்ட செய்திகளை உங்களுக்கு தருது அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம் ஆனந்தன். வணக்கம் சார். களம் திரை ஊடகத்துடைய நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒப்பற்ற மனிதர்கள் வாழ்கிற இந்த பூமி இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் என்ன மாதிரியான தாக்கத்தை அனுபவிச்சிட்ருக்கு, என்ன மாதிரியான இயற்கை பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு, எந்த அளவுக்கு வன்முறையில் நடந்த பூமியாக மாறி இருக்கு அப்படிங்கிறத சம்மந்தமாக நம்மளுடைய களம் திரை ஊடகம் அரசியல் களமாக மாறப்போகுது. என்ன இந்த நேயருக்கு ஒரு முக்கியமான விவாதத்துக்கு அழைச்சதுக்கு முதல்ல நன்றி. சொல்லுங்கள் சார். எப்படி இதை வன்முறை களமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப எனக்கு ஒரு சிந்தனை, எதை சொல்கிறீங்க அப்படின்றது எனக்கு ஓரளவுக்கு யூகிக்க முடியுது. இது வன்முறைன்னு பார்க்குறதா இல்லை அந்தந்த நாட்டினுடைய உரிமை பிரச்சனையாக பார்க்குறாங்கன்றது தெரில. இப்போ நம்ம நாட்டு பிரச்சனை இல்லை, அமைதியாக இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் உலகளாவிய பார்க்குறப்ப ஈரானுக்கும் அமெரிக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர், பெரிய யுத்தம் என்ன விளைவுகளை கொடுக்க போகுது, என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்குது, ஏன் அது நடக்குது, இது ஒரு சரிதான புரிதல் மக்கள் மத்தியில் தெரியுமா, பல கேள்விகள் மூலமாக எழும்புது. ஏன்னா அதனுடைய தாக்கத்தின் மூலமாக நிறைய விளைவுகள் நம்ம சந்திச்சுட்டு வரோம். இதை பற்றி உங்களுடைய பார்வை என்னன்றதை கொஞ்சம் சொல்லணும். முதல்ல ஒரு சின்னொன்று வரிகள் ஒரு கவிஞர் சொன்னார், வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும், போர்க்களம் மாறுமா போர்கள் தான் தீருமா அப்படின்னு சொல்லிட்டு. அது வாழ்க்கையில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சொன்னாரா, இல்லை உலக நிகழ்வுகளை மனசுக்குள்ளே வச்சுட்டு சொன்னாரான்னு தெரியல. அந்த வரிகளுக்கு பொருத்தமான ஒரு நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க உலகத்தில். காரணம், இங்கே அதிகார பலம். இந்த உலகத்தை கட்டி ஆள்றது நானா இல்லை நீயா அப்படிங்கிற அதிகார பலம். அந்த அதிகார பலத்தில் 4 நூற்றாண்டுக்கு மேலாக கோலோச்சி இருக்கிறது ஆசிய நாடுகள். குறிப்பாக பெரிய யுத்தமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம உலக நாடுகளை ஒரு ஒரு கட்டமைப்புகளை வச்சிருக்கிற ஐக்கிய நாடுகள் சபை, ஐநா சபைன்னு சொல்லுவோம்ல, அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியாவும் சீனாவும் ஒரு பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நம்மளுடைய 6 ஆசிய நாடுகள் கட்டமைப்பில் சீனா ஏற்கனவே ஒரு அமைப்பு நாடாக இருக்குது. நம்மளோட உறுப்பு நாடுகளில் லிஸ்ட்டில் இந்தியா உள்ளார போகும்போது அது வல்லரசு நாடாக நிரந்தர உறுப்பு நாடுகளாக இந்தியாவையும் கொண்டுட்டு வரணுங்கிற ஒரு பேச்சுவார்த்தை ரொம்ப நாளாக நடக்கும்போது அது விவாதமாகவே இருந்துகிட்டு இருக்குது இதுவரையும். ஆனால் நான் ஒரு நிரந்தரமான உறுப்பு நாடு இன்னும் நம்ம கொடுக்கல, அந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு கிடைக்கல. காலப்போக்கில் 2 வல்லரசு நாடுகளுக்குள்ள நடக்கிற ஒரு பனிப்போரானது, இந்த வன்முறைக்கு மத்தியில் நம்மளுடைய பலம், அதாவது இராணுவ பலமும் மக்கள் பலமும் நம்மக்கிட்ட இருக்கிற அறிவு சார்ந்த பலங்களும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளை முன்னுக்கு என்ன கும்பிடுது, 2வது வல்லரசியாக உலகத்தில் ரஷ்யாவுக்கு அடுத்து 2வது வல்லரசியாக நம்மளை கொண்டு சேர்த்துணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போது மற்ற நாடுகளை விட நம்ம பாதுகாப்பான நாடாக நம்ம மாற்றி வச்சிருக்கிற நம்முடைய அரசியலமைப்பு வழிகாட்டிகள் சிறப்பாக அமைச்சிருக்காங்க. நம்மளுடைய அரசும் சிறப்பாக நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஆனால் மற்ற நாடுகளில் இது இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா உள்நாட்டு கலவரம், உள்நாட்டு அமைப்புக்குள்ள ஒரு பிரச்சனை. இப்போ நம்ம நாட்டுக்கு பக்கத்துலேயே எடுத்துக்கிட்டோம்னா பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் சண்டை, பாகிஸ்தானுக்கும் பக்கத்தில் உள்ள நாடுகளுக்கு சண்டை, ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயே தாலிபான்களுக்கும் அங்குள்ள இஸ்லாமியர்களுக்கு சண்டை, பக்கத்தில் சீனாவில் எடுத்துக்கிட்டோம்னா சீனாவுக்கும் மற்ற பார்டரில் உள்ள நாடுகளுக்கு சண்டை, அங்கே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு சண்டை, ஈரான் பிரச்சனை, ஈராக் பிரச்சனை முடிஞ்ச பிறகு இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு சண்டை, அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் சண்டை. இப்படி இந்த உலக அளவிய ஒரு பெரிய யுத்தமானது அதிகார பலம். நான் ஒன்று அடக்கி ஆளணும், நீ என்ன அடக்கி ஆளணும், உன்னுடைய கண்ட்ரோலுக்கு நான் வர முடியாது, என்னோட கண்ட்ரோலுக்கு நீ வரணும் அப்படிங்கிற ஒரு அதிகார பலம் மக்களை, பொதுவான மக்களாக இருக்கிற அப்பாவி மக்களை கொண்டுகிட்டு இருக்கு. அதாவது ஒரு இன்னைக்கும் கூட இந்த நவநாகரிக காலத்தில் ஒரு அறிவியலுடைய ஒரு பெரிய தொழில்நுட்பங்கள் வளர்ந்த காலத்தில் கூட நீ பெரியவனா நான் பெரியவனான்ற அந்த ஒரு மனசில் நிலையில்லாத வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கையில் மனசு இன்னமும் நம்ம ஒன்று விட்டு கொடுத்துக்க நான் தான் பெரிய ஆளாக காமிக்கணுன்ற அந்த ஈகோன்ற ஒரு விஷயம் பார்த்தோம்னா எல்லா மனிதர்களுக்குமே நிலைக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய விஷயம்ன்றதை இது வெளிப்படுத்துறதுன்னு தான் நான் பார்க்குறேன். வெளிப்படுத்துறது மட்டும் கிடையாது, ஒரு தனி மனிதனுடைய காழ்ப்புணர்ச்சி, தனி மனிதனுடைய வக்கர புத்தி ஒரு நாட்டையே அழிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு மாறுதுன்னா இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை ஒரு காரணம். எந்த நாட்டோடைய பிரதமரையும் நம்ம குறை சொல்ல விரும்பல. ஈரானில் இருக்கிற அதிபர் காமெனி கொல்லப்பட்டார். இப்போ எல்லாரும் படிச்சுட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க தகவல்
காமினி ஹபீபுல்லா காமினி இறந்துட்டாரு, கொண்டுட்டாங்க, இஸ்ரேல் அவங்களுக்கு கொண்டுட்டாங்க. ஆனால் இஸ்ரேல்லையும் இப்போ நிறைய இழப்புகள் ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த ஈரான் இஸ்ரேல் பிரச்சனைக்கு மத்தியில் சமரசம் பேச வந்த அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேலோட சேர்ந்துட்டு ஈரான் அடிச்சிட்டாங்க. காலங்காலமாக இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் உள்ள பிரச்சனை சமநிலையாக இருந்து பார்க்க வேண்டிய ஒரு வல்லரசு அது உள்ளர பூந்து சேர்ந்து அடிக்கும்போது அங்குள்ள மக்கள் அதிகமான ஒரு கொந்தளிப்பு. அந்த தலைவர், அந்த நாட்டுடைய மிக பெரும் சாக சார்ந்த சத்தியாகத்தை கூடிய காமினி கொல்லப்பட்ட பிறகு அந்த மக்கள் கொதிச்செழுந்துக்கிறோம். இப்போ அந்த போர் என்ன ஆகும், உலகளவிய போராக 3வது உலக யுத்தமாக மாறுற அளவுக்கு போயிட்டு இருக்கு. 1911 முதல் உலக போர் வந்துச்சு. அப்போ ஒரு சில பாதிப்புகள் நம்மளுக்கு ஏற்பட்டுச்சு. 1945 ஹிரோஷிமா நாகசாகியில் அணுகுண்டு போடப்பட்ட பிறகு 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்துச்சு. இப்போ 3வது உலகப் போர் ஆரம்பிச்சிச்சுன்னா உலக நாடுகள் ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்புகளை இல்லாமல் தனித்தனி வல்லமையை நிரூபிக்கிறதுக்காக, தன்னுடைய இராணுவ பலத்தை நிரூபிக்கிறதுக்காக, தன்னை பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்ணணும், ஏவப்படியாக ஏவுகணைகளை அடிக்கலாம், இவங்க புது ஏவுகணைகளை அவங்க தாக்கலாம். அப்படி தாக்கும்போது எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத அப்பாவி பொதுமக்கள், அப்பாவி நாட்டு மக்கள் எல்லா விதத்திலுமே பாதிக்கப்படுவாங்க. அப்படி பாதிக்கப்படுற முதல் நாடாக எது இருக்கும்னா கட்டாயமாக இஸ்ரேல் இருக்கும். ஏன்னா ஈரானுடைய பலங்கிறது முன்னை விட இப்போ பயங்கரமாக இருக்குது. ஒரு சின்ன நாடு ஈஸியாக அந்த போரை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன பண்ணாங்க, தாக்குதல் ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்றைக்கி கடைசியாக நாம் பார்த்த தகவல் படி 4000 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போய் அடிக்கிற அளவுக்கு ஏவுகணை ஒன்று தொழில்நுட்பத்தை அடித்து ஐரோப்பிய நாடுகள் வரையும் அவங்களுடைய ஏவுகணை சிஸ்டம் அந்த அளவுக்கு சூப்பர் சிஸ்டமாட்ட வச்சிருக்காங்க. தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குறாங்க. அடுத்தடுத்த தொழில்நுட்பங்கள் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஏவுகளை ஏவ போகிறாங்க, என்ன மாதிரியான போர் தந்திரத்தை அவங்க பயன்படுத்த போகிறாங்க, என்ன மாதிரியான போர் நடக்கும், எதை சார்ந்து இவங்க கொண்டு போக போகிறாங்கங்கிறத நம்ம யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு தான் அங்கே உள்ள கட்டமைப்புகள் அப்படி வச்சுருக்காங்க. நம்ம ஈஸியாக காமெடி கொல்லப்பட்ட பிறகு ஈரான் சரண் அடைஞ்சிரும் அப்படின்னு உலக நாடுகள், பல நாடுகள், பல தலைவர்கள் என்ன பண்ணாங்க, விரும்பினாங்க. அவங்களோட எண்ணமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஈரான் சரண் அடைஞ்சிச்சுன்னா எந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. குறிப்பாக அமெரிக்கா அதை நினச்சி தான் என்ன பண்ணாங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து காமெடியை கொண்டாங்க. அது ஒரு பயங்கரமான சிஸ்டம். மொசாட்டுங்கிற ஒரு உளவு பிரிவு, இஸ்ரேலோட உளவு பிரிவு, அந்த உளவு பிரிவே உள்ளார அனுப்பி ஈரானுடைய முக்கியமான தலைவர்களுடைய மீட்டிங் நடந்த ரகசியமான இடத்துல பதுங்குக்குழியில் இருந்த தலைவர்களை ஃபங்கருங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை வச்சு ஏவுகணை வச்சு அடித்து கொண்டாங்க. ரீசெண்டாக கூட நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம், இலங்கைக்கு பக்கத்தில் ஈரானுடைய கப்பல்கள் வந்து மாலுமிகள் அங்கே உள்ள வீரர்களை நம்ம இந்தியா மீட்டு கொடுத்துருக்காங்க, இலங்கையும் மீட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, இலங்கையில் அமெரிக்கா தன்னோட இராணுவ தளத்தை அமைச்சிக்கிறதுக்கும் தன்னுடைய ஹெலிகாப்டர் சிஸ்டம் ஏவுகணைகளையும் மற்ற இராணுவ வீரர்களையும் அடைக்கலமாக படுத்துறதுக்கும் அங்கே இடத்த கேட்குறாங்க. இலங்கை இடங்கள் வந்து ஒவ்வொரு நாடு வந்து நம்ம பக்கத்து நாடுகளில் வந்து கொடுக்குறப்ப இது வந்து நமக்கே வந்து பெரிய வினைகளாக அமைஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அமையும்ல, அது எப்படி அனுமதிக்க? கண்டிப்பாக சார், நீ சொல்கிறது 100% உண்மை. ஏன்னா இதுக்கு இந்தியா வந்து உண்மையாகவே பாராட்டப்பட்ட விஷயம். முன்னாடி பஞ்சசில கொள்கைன்னு முன்னெல்லு உள்ள தலைவர்கள்லாம் இந்தியா ஒரு சமநிலைமான நாடாக இருக்கணும், இந்தியா ஒரு சமநிலை நாடாக இருக்கணும், சமத்துவமான நாடாக இருக்கணும், எல்லா மக்களையுமே நேசிக்கிற ஒரு நாடாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, அக்கம் பக்கத்து நாடுகள்கிட்ட ஒரு நல்லுறவோடு இருந்தாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அப்போ உள்ள தலைவர்கள், அதுக்கு பிறகு வந்த தலைவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவுக்குள்ள பிற நாட்டுடைய இராணுவ தளங்களையோ இராணுவ கட்டமைப்புகளோ கொண்டுட்டு வர்றதுக்கு அனுமதிக்கவே இல்லை. அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க, உலகம் முழுவதும் 80 இராணுவ தளங்களை வச்சுருக்காங்க குறைந்தபட்சம் இப்போ. ஆமாம், அந்த 80 இராணுவ தளங்களில் இந்தியாவில் ஒன்றுமே கிடையாது, ஒரு இராணுவ தளம் கூட நமக்கு கிடையாது. அது நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஒரு இராணுவ தளம் ஒரு நாட்டில் போய் அமைச்சிட்டாங்கன்னா அவங்க அந்த இராணுவ தளத்திலேருந்து இன்னொரு நாடு அடிக்கும்போது அந்த இராணுவ தளத்தை அடிக்கிறதுக்குன்னு எதிரி நாடு என்ன பண்ணுவாங்க, ஏவுகணை தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தும் போது அந்த நாட்டில் இருக்கிற இராணுவ தளம் மட்டும் அடியாது, பக்கத்தில் இருக்கிற நாடுகள் அழியும், பக்கத்தில் அந்த நாட்டுக்குள்ள வசிக்கிற மக்கள் அழிவாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வேலியில் ஒரு ஓனான பிடிச்சி கொண்டு வந்து மணியில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பழமொழியத்தான் இதை சொல்ல முடியும். ஆமாம் சார், கண்டிப்பாக. அப்படி அந்த இராணுவத்தால், பிற நாட்டு இராணுவத்தால் தன்னுடைய கட்டமைப்பு உடையும், அந்த நாடு இதுவரையும் கட்டமைச்ச இயற்கை சூழல் அழியும், குறிப்பாக இயற்கை சூழல் அழியும், அங்கே உள்ள மக்கள் அழிவாங்க, அங்கே உள்ள பொருளாதார சீர்குலையும். இப்படி பல்வேறு விஷயங்கள் நடக்கும்னு தெரிஞ்சு தான் முற்போக்கு சிந்தனையோட என்ன பண்ணிட்டாங்க, நம்ம முன்னோர்கள், நம்மளுடைய அரசியல் முன்னோர்கள்லாம் வழிகாட்டியெல்லாம் அழகான ஒரு கொள்கையை வச்சு ஒரு நல்லுறவோடு வளர்ந்துட்டு வந்த நாடு நம்ம நாடு. இப்போயும் இந்தியா ஒருவேளை இந்த போரில் வர்ற மாரி முன்னெடுக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா கட்டாயமாக இப்போ உள்ள நம்மளுடைய தலைவர்கள், தேசிய தலைவர்கள், நம்ம நாட்டை வழிநடத்துகிற தலைவர்கள் நல்லுறவு தான் விரும்புவாங்க. இந்தியா போருக்கு போகாது.
எந்த நாட்டு சார்பாகவும் போருக்கு போகாது. அதாவது பொதுவா இப்ப நீ சொன்னப்போ வந்து 2ஆம் உலகப் போருடைய தாக்கம் வந்து பயங்கரமான ஒரு பெரிய விளைவுகள் ஏற்படுத்துகிறது. அதாவது அது எப்ப நிறுத்தப்பட்டதுன்னா, ஹிரோஷிமா நாகாசாகியினுடைய அந்த அணுகுண்டு வீச்சுல தான் ரொம்ப முழுமையா பாதிக்கப்பட்டு, இன்னைக்கு வரையும் இனிமேல் இந்த போரே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த பாதிப்பு இருந்துகிட்டு இருக்கின்றது நல்லா தெரியும். அதனுடைய விவாதத்தை எதுவுமே வேணான்ருக்கு. ஆனாலும் கூட இப்ப போர் வந்து மூண்டுகிறது தான் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இந்த விளைவுகள் 3ஆம் உலகப் போர கொண்டு வருது அப்படின்னு சொன்னால், அந்த நாட்டுக்கு மட்டுமே இந்த ஒரு பாதிப்பு இருக்காது அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. இப்ப நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள், ஈரான்ல இருந்து வரக்கூடிய இந்த எண்ணெய் வளங்கள வந்து நம்ம எண்ணெய் வளத்தின் மூலமா நம்ம கிடைக்கக்கூடிய பெட்ரோலியம் பொருட்கள், எரிபொருட்கள், கேஸ் சிலிண்டருடைய தட்டுப்பாடுகள், அதன் தாக்கத்து மூலமா இருக்கிற மார்க்கெட்டிங்கில வந்து நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்லயோ, மத்த இதுகள்லயோ வந்து நம்மளுடைய விலைவாசியுடைய ஏற்றங்கள் நெறைய வரப்ப என்னன்னா, ஒரு சாமானிய மக்களா இருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லாமே பாதிப்பு வருது. ஏதோ ஒரு நாட்டில ஏதோ ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், நம்மளுக்கு அப்படியே வந்து எகென்ஸ்ட்டா திரும்புது. சாதாரண ஒரு விலைவாசியே இப்படி பாதிக்கிறப்ப, நம்மளுடைய அந்த தொழில்நுட்பத்து மூலமா பண்ணக்கூடியது மூலமா, இப்ப நம்ம சொன்ன மாரி ஏவுகணைகள் அங்கங்க வச்சிருக்கிறப்ப, அந்தந்த நாடுகள், பக்கத்துல இருக்கிற நாடுகள், நம்மளும் வந்து அடிபணிஞ்சு தான் போற மாரி ஆயிப்போயிரும். ஏன்னா, நம்ம நாட்டிலேயே வச்சுக்கிட்டு, அவங்கள்ட்ட எதிர்த்து பேசவும் முடியாது. நம்ம ராணுவ தளங்கள் அவங்களோட ராணுவ தளம் நம்மளோட இடத்துல வச்சிருந்தாலும் கூட, அவங்களுக்கு அனுமதி குடுத்திருந்தாலும் கூட, அவர்கள் சொல்ல வேண்டிய பேச்சத்தான் கேட்க வேண்டிய நிர்பந்தத்துல இருப்போம். ஸோ இப்படி வர்றப்போ 3ஆம் உலகப் போர் வந்துச்சுன்னு சொன்னா, என்ன மாதிரியான விளைவுகள்? இப்போ 2ஆம் உலகப் போருடைய விளைவுகளோட கூடுதலா இருக்குமா? கம்மியா இருக்குமா? 3ஆம் உலகப் போர்ன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா, கட்டாயமா இந்த அழகான இயற்கையான பூமி கண்டிப்பா அழிஞ்சிரும் சார். கட்டாயமா இந்த பூமி வந்து நிலையான ஒரு இடத்துல இந்த மக்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா விளைவுகள் நியூக்ளியருடைய மெருகேற்றல் வந்து முன்னமில்லாத ஒரு மிகப்பெரிய ஆக்க சக்தியா மாறிடுச்சு நியூக்ளியருடைய பவர். ஹிரோஷிமா நாகசாகில போட்ட அணுகுண்டுடைய கதிர்வீச்சுகளுடைய தாக்கமே எப்படி இருக்குன்னா, இவங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்க அணுகுண்டுகளோட எண்ணிக்கை ஒவ்வொரு நாடுகளிலுமே 150, 200, 300ன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான குண்டுகள உலகம் பூரா பதுக்கி வச்சிருக்காங்க. இந்த சிஸ்டத்த அவங்க ஆன் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, தன்னோட வலிமையையும், தன்னோட நாட்ட காப்பாத்திக்கிறதுக்காகவும், ஒரு நாட்டு மேல இன்னொரு நாடு அணுகுண்டு போடுறதும், ஒரு நாட்டு மேல இன்னொரு நாடு ஏவுகணைய வீசி மக்கள கொல்றதும் தொடர்ச்சியா நடக்கும்போது, இந்த பல்லுயிர் பெருகுற இந்த சமீபமான பூமியில முதல்ல உயிரினங்கள் அலையிறது மனித உயிர்கள். அடுத்தடுத்து நம்மள காக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினம், அப்புறம் காடுகள்லயும், மலைகள்லயும் வாழக்கூடிய அந்த உயிரினங்கள் அழிஞ்சு, இயற்கையை தன்னை முற்றிலுமா அழிச்சுக்கிட்டு பூமி பல்லாயிரம் ஆண்டுகள் பிற்போக்குத்தனமான ஒரு வாழ்க்கைக்கு நம்ம போயிடுவோம். மனிதன் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. இப்போ கூட இப்போ ஈரான்ல தாக்கப்பட்ட அந்த எண்ணெய் கிணறுகள்ல தாக்கப்பட்டதனுடைய விளைவு வந்து கடல்ல நீர்ல கலந்துக்கிடுது. அந்த கடல் நீர்ல கலந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய இருக்கக்கூடிய உயிரினங்கள், மீன் வளங்கள், மற்ற பிற கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. இது வந்து ரொம்ப தொடர்ந்து வந்து அந்த இடத்துல மட்டும் நடக்காது. அந்த கடல் தண்ணி எங்கெங்க போகுதோ, அந்த இடத்துல இருக்க போற எல்லா விதத்தையும் பாதிக்கும். அப்ப நம்முடைய வளைகுடாவினுடைய அந்த எல்லைகள்ல இருக்கக்கூடிய அத்தனை நீர்நிலைகளுமே பாதிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுது. நீர்நிலைகள் மட்டுமே தள்ளப்படுறது பாதிக்கிறப்ப, எண்ணெய் வளங்களுடைய பாதிப்புல, அணுவீச்சினுடைய நடக்கிறப்ப வந்து கண்டிப்பா வந்து இயற்கை வளங்கள், மலை, காடுகள், இயற்கை சூழல்கள் இருக்கக்கூடிய எல்லாமே அழியும். அப்போ ஒட்டுமொத்தமா ஏற்கனவே தொழிற்சாலைகளுடைய தாக்கம், இன்னொரு தொழிற்சாலை இருந்து தொழில்நுட்பத்துடைய பெருக்கத்து மூலம் சாலை வசதி ஏற்படுத்துறது, கழிவுகள் நம்மள மனுஷனை போட்டு படாத பாடு பாலித்தீனுடைய பாலித்தீன்ல நிறைய பாதிப்பு ஆமா. ஏற்படுது. இப்படி சூழல்ல வந்து அணுன்ற ஒரு சின்ன விஷயம் வந்து பெரிய ஒரு பிரளயத்தையே தகர்க்கக்கூடிய வகையில் நடக்கும். அப்படிப்பட்ட விஷயத்துக்கு வந்துரும்னு நினைக்கிறீங்களா? சார் இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த விஷயத்தில் பதிவு பண்ணுறேன். என்னென்னா, இப்போ ரீசெண்டாக நடக்கிற நம்மளுடைய ஈரான் இஸ்ரேல் யுத்தத்தில் அவங்க கடலில் அமெரிக்காவோட இராணுவ கப்பலும் ஈரானுடைய இராணுவ கப்பலுமே பயணம் பண்ணுறாங்க. மற்ற மற்ற நாட்டோடைய இராணுவ கப்பலும் கடலில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கு. அப்படி பயணம் பண்ணும்போது ஒரு நாட்டுக்கான இன்னொரு நாட்டு கப்பலை தாக்கும் போதோ, இல்லை ஏவுகணைகள் அந்த கப்பலை தாக்கும் போதோ, கடலில் தப்பி தவறி விழப்படுகிற அந்த அட்ராக்ஷன் நடக்கும்போது நடக்கிற ஏவுகணையுடைய கதிர்வீச்சு, அதுலேருந்து எடுக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன், ஒருவேளை அணு கதிர்வீச்சாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அங்கே இருக்கிற மீன்கள் முதல்ல இப்போது காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே கதிர்வீச்சுகள் குறைவாக இருந்தால் கூட இப்போ இதுவரை நடந்த யுத்தத்தில் கழிவுகள், அதிகமான கழிவுகள் கடலில் கலந்துருக்கும். மெட்டல் உள்ளார நிறைய ஃபாயில் ஆகிருக்கு. ஏவுகணை தொழில்நுட்பம் நிறைய கப்பலில் அடிச்சிருக்கு. அந்த கப்பல்லேருந்து எண்ணெய் கசிவு ஆகிருக்கலாம், மற்ற கெமிக்கல் கசிவு ஆகிருக்கலாம். இந்த கசிவுகள்லாம் கடல் நீரில் கலக்கும்போது அந்த கடல் நீரை உட்கரிக்கிற மீன்கள், கடல்வாழ் உயிரினங்கள் என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மரபு ரீதியாக மாறும். ஒன்று இறக்கும், அப்படி இல்லைன்னா அதை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய கெப்பாசிட்டியில் தன்னை மிருகத்திக்கும், தன்னுடைய பரிணாமத்தை மாற்றிக்கும். அப்படி மாற்றும் போது அதோடைய செல்லில் ஆட்டோமேட்டிக்காக அந்த கதிர்வீச்சுகளுடைய
அணுக்களுடைய தாக்கம் இருக்கும். அந்த மீன்களை அங்கு உள்ள மக்கள் மட்டும் இல்லை, உலக அளவிய மக்கள் விரும்பி சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக மனிதனுடைய ஜெனடிக்கு சேர்ந்த மரபு ரீதியான ஒரு அணுக்களில் அதோடைய தாக்கம் பாதிப்பு ஏறி இருக்கத்தான் பாதிப்புகள் வர வர என்ன தாக்கம் ஆகும்னா, இருக்கின்றத பாதிப்புகள் ஆக ஆக மனிதனுடைய இரத்த ஓட்டங்கள் மாறலாம், மனிதனுடைய மரபியல் மாறலாம், மனிதனுடைய செல்லமைப்பு மாறலாம், மனிதன் புதுசான ஒரு உந்து சக்தியுடைய புதிய பரிணாமத்தோடைய அவருடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தன்னைத்தானே மெருகேற்றக்கூடிய வேலையை செல்கள் செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது இப்போ சொல்றது பார்க்குறப்போ இதெல்லாம் இப்படிலாம் நடக்கவா போகுது, இது போய் நடக்க போகுதா அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா நம்ம இப்போ சமீபத்தில் சந்திச்ச கொரோனாவே அதுக்கு உதாரணம். கண்டிப்பாக நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு உலகளவில் பெரிய ஒரு உலகமே முடங்கி போய் கிடந்த ஒரு விஷயம் நடக்க மாதிரி இருக்கிறப்ப இது இயற்கையோட சார்ந்த விஷயங்கள். கண்டிப்பாக இது ஒரு பெரிய விளைவுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. கொரோனா எந்த கொரோனாவால் மூடி போட்டு இருந்துச்சோ இந்த உலகம், அந்த கொரோனா ஊசிக்கு தடுப்பூசி எங்கேருந்து எடுத்தாங்க? கொரோனாவிலேருந்து தான் எடுத்தாங்க. அந்த கொரோனாவை தாங்கிட்டு வாழ்கிற கட்டாயத்துக்கு நம்ம மாறிட்டோம். அப்போ அந்த மாதிரி சூழலை என்ன பண்ணும் மனிதனுடைய பாடி ஆட்டோமேட்டிக்காக அந்த உடலியல் அமைப்பு அதனுக்கு கதிர்வீச்சையோ இந்த சின்ன சின்ன கழிவுகளையும் உடம்புக்குள்ள மரபிலே ஏறும்போது நமக்கான தாக்கங்கள் எல்லாம் ஆயுள் காலம் குறையும். மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி என்ன பண்ணும் தடைபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை மேம்படுத்தப்பட்ட பரிணாம வளர்ச்சி மரபு ரீதியாக மாறும்போது அவரோட சிந்தனைகள் மாறலாம், இல்லை போர்த்தாக்கங்கள் அதிகமாக தன்னுடைய அணுக்களில் கட்டமைக்கலாம். இன்னும் நிறைய தாக்கங்கள் குறிப்பாக என்ன போனுச்சுன்னா இவன் மூர்க்கத்தனமாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிகபட்சமாக வந்து பாதிப்புகள் கண்டிப்பாக ஒரு தக்க வச்சு தற்காத்துக் கொள்வதற்கோ ஒரு மாற்றங்களை உருவாக்கிறதுல பெரிய விஷயம் இல்லை. இந்த மாற்றங்கள் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. மனித இனம் கண்டிப்பாக அழியறதுக்கான சூழலை என்ன பண்ணும் இந்த யுத்தம் வழிகாட்டிடுச்சு சார். இவங்க இது இப்படி இம்பார்ட்டன்ட்லனா கட்டாயமாக 3ஆம் உலகப் போரில் எல்லா நாடுகளுமே குதிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஏன்னா வடகொரியா உள்ளார வந்துட்டாங்க. இப்போ என்ன உள்ளார வர்றாங்கன்னா, என்னுடைய வடகொரியாவோட கிம்ஜான் சொல்லி என்ன சொல்கிறாரு, வடகொரிய மனிதர் யாராவது ஒரு நபரை அமெரிக்கா தாக்குனுச்சுனாலோ பாதிக்கப்பட்டாலோ நான் நேரடியாகவே களத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வர்றாங்க. அப்படி தைரியமா சொல்றாருன்னா அப்ப என்ன காரணம், உள்ளார கட்டமைப்புகளை வந்து அவங்க ராணுவம் இன்னும் அதாவது உலகத்துல மர்மமான சில விஷயங்கள் நடந்துட்டே இருக்குமாங்க. அமெரிக்காவில் வந்து ஏரியா 51 சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. அது இதுவரையும் உள்ள என்ன நடக்குதுன்னு வெளி மக்களுக்கு தெரியாது. இந்தியாவில் சென்டினல் தீவுன்னு சொல்லிட்டு ஒரு நார்த் சென்டினல் தீவுன்னு ஒன்று இருக்கு, ஐலாண்டு. அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு யாரும் மக்களுக்கும் தெரியாது. அதே போல டெட்கட் சிஸ்டம் சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒன்று இருக்கு. அந்த சிஸ்டம் எங்க இயங்குது, யார் இயக்குறா, எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த நாட்டை தவிர யாருக்கும் தெரியாது. இன்னும் அந்த நாடுகளுடைய முக்கியமான உளவு பிரிவு தவிர முக்கியமான அதிகாரியை தவிர சரி யாருக்குமே தெரியாது. இப்படி இராணுவ கட்டமைப்புகளோ மறைமுகமான சில மர்ம பகுதிகளும் உலகம் பூரா இருந்துகிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுவரையும் ரகசியமான ஒரு விஷயம் என்னன்னா, வடகொரியாவில் என்ன நடக்குது அப்படின்னு எந்த ஊடகங்களுமே கண்டுபிடிக்க முடியல. எவ்வளோதான் உளவுத்துறை வச்சு மற்ற உலக நாடுகள் வந்து ஆராய்ச்சி செஞ்சு எப்படி என்ன செஞ்சால் கூட வடகொரியாவில் என்ன நடக்குது, என்ன தொழில்நுட்பங்கள் அவங்க வச்சுருக்காங்கன்னு தெரியாது. இப்போ ஈரான் அப்படி தானே நினச்சி அமெரிக்கா என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்ட என்ன இருக்க போகுது, பக்கத்து நாடுகளில் வாங்கின ஏவுகணைகள் இருக்க போது, அவங்க லான்ச் பண்ண ஏவுகணையுடைய தொழில்நுட்பம் இருப்பது அவ்வளோதான் இருக்க போகுதுன்னு நினச்சவங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதை நினச்சி தான் ஆரம்பித்தாங்க அந்த போரை. ஆனால் இப்போ அதோடைய போர் தந்திரம், அவங்க அடிக்கிற அடுத்த அடிகள் கண்டம் விட்டு கண்டம் போய் தாய் 4000 கிலோமீட்டர் போய் தாக்குற அளவுக்கு இருக்கிற இப்போ ஐரோப்பா கண்ட்ரி வரையும் போயிட்டாங்க. அவங்க தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இந்த சிஸ்டம்லாம் பார்க்கும்போது அண்டர் கிரவுண்டில் இன்னும் என்னென்ன ஏவுகணைகள் அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க, என்ன மாதிரி யுக்தி அவங்க கையாள போகிறாங்க அப்படிங்கிற பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. மற்ற உலக நாடுகள் அதை உற்று நோக்குறாங்க. இன்னும் ரஷ்யா, சீனா இது போன்ற நாடுகள் வந்து ஈரானுக்கு சப்போர்ட் ஏன் பண்ணுறாங்க, பண்ணிட்டு வெளியிலே இருக்காங்கன்னா என்ன நடக்குதுன்னு அப்சர்வேஷன் தான். போர் தந்திரம், அது ஒரு போர் தந்திரம்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன நாடு தான் வியட்நாம். அமெரிக்காவோட யுத்தத்தில் வியட்நாம் தான் ஜெயிச்சிச்சு. காரணம் என்னன்னா அந்த இடத்துல வியட்நாமோட போர் தந்திரம், அது வியட்நாமோட போர் தந்திரம். அந்த போர் தந்திரத்தை தாண்டி அந்த மக்களுடைய தன்னம்பிக்கை, அந்த நாட்டை ஜெயிக்க முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கை ஈரான் மக்கள்கிட்ட இப்போ இருக்கு. அதாவது இப்போ நாங்கள் வியட்நாம் போனப்போ அந்த மக்கள் மத்தியில் அந்த நாட்டை நேசிக்கக்கூடியதை பார்க்கணுமே. ஒட்டுமொத்தமாக எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. அதாவது ஹோசிமின் சிட்டியிலேருந்து எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க நாட்டுப்பற்றை பார்க்குறோம். அவங்க போய் பார்த்த இடங்கள் எல்லாமே வந்து போர் விமானங்கள், தாக்கப்பட்ட விமானங்கள், அமெரிக்க விமானங்கள் எப்படி பாதிக்கப்பட்டது, அவங்க உள்நாட்டு விமானங்கள் எப்படி பாதிக்கப்பட்டது, அவங்க எப்படி சண்டையிட்டாங்க, பங்கரில் போய் எல்லாம் தங்கியிருந்த ஒரு இடத்த பார்த்தப்ப பயங்கரமான மூளைகள். அதில் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்முடைய ராஜராஜ சோழனுடைய அந்த போர் தந்திரத்தை பயன்படுத்தினதா அதில் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தந்திரங்கள் மூலமாக வந்து அவங்க வந்து அதை சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அது பூமிக்கு அடியிலே வாழ்ந்து அந்த இதை அழிச்சிருக்காங்க. அதனுடையது
இது தந்திரத்தின் மூலமாக அடிக்கப்பட்டது. பட் இப்போ இருக்கக்கூடிய அப்போ இருக்கக்கூடியது ஒரு ஒரு தொழில்நுட்பம்லாம் அதிகமாக இல்லாத ஒரு காலகட்டங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பங்கள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக இந்தியா கிட்ட இருக்குது, பாகிஸ்தான்கிட்ட இருக்குது, ரஷ்யா கிட்ட இருக்குது, சீனா கிட்ட இருக்குது, ஈரானுக்கிட்ட இருக்குது, வடகொரியாவில் இருக்குது. அவங்க நம்மளுடைய பக்கத்து நாடு வந்து அத்தியாவசியமாக இருக்கணும் எல்லா அப்படின்ற முக்கியமான மாதிரி நாடுகள்லாம் கண்டிப்பாக இருக்கு. எல்லாம் வச்சிருக்கிற நாடுகளுடைய ஆதரவில் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த நாட்டையுமே வந்து எளிதாக நம்ம நினைக்க முடியாது. ஒரு நாட்டில் கட்டமைப்பு இப்படி தான் இருக்குது, இதை ஈஸியாக அட்டாக் பண்ணலாம்னு நினச்சா அதோட ஆதரவு நாடுகள் என்ன பண்ணுறாங்க, ஆயுதத்தை கொடுத்து சப்ளை பண்ணுறாங்க. நீ இதை வச்சுக்கிட்டு அடி அப்படின்னு. உக்ரைன் வந்து ஒரு சின்ன நாடு, ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய வல்லரசு. இன்னும் அந்த யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. காரணம், உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுற அமெரிக்கா மற்ற நாடுகள் வந்து உக்ரைனுக்கு ஆயுத தளவாடங்களையும் இராணுவ ரகசியங்களையும் கொடுத்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த போர் நீடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா உக்ரைனோட தாக்கம் வந்து அந்த நாடுகள் ஐரோப்பா கண்ட்ரிகளை மட்டும் தான் பாதிச்சு. ஆனால் ஈரான் ஈராக் பிரச்சனை, ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை, அந்த வளைகுடா நாடுகளில் நடக்கிற யுத்தங்கிறது குறிப்பாக இந்தியாவை அதிகமாக பாதிக்கும். காரணம், நம்ம அதிகமான பொருளாதார வர்த்தகம் வந்து அரபு நாடுகளில் இருக்குது. இங்கே விளையிற பாசுமதி அரிசிகளாக இருந்தாலும் சரி, இங்கே விளையிற உணவு தானியங்களாக இருந்தாலும் சரி, உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, அரபு நாடுகளுக்கு நம்ம அதிகமாக ஏற்றுமதி பண்ணணும், ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அரபு நாடுகளில் வந்து தண்ணீர் உட்பட காசு கொடுத்து தான் வாங்க வேண்டிய சூழ்நிலை. அங்கே எண்ணெய் கிணறுகள் மட்டும்தான் அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்க உணவுகளை, அன்றாட தேவைகளை வெளிநாடுகள் வெளி நாடுகளுடைய இறக்குமதி மூலமாக தான் பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. அப்படி அதிகமான சப்ளையர் நம்மளாக தான் இருக்கோம். இந்தியாவிலேருந்து அதிகமான சப்ளை இங்கே இருக்குது. அங்கே உள்ள மக்களில் இப்போ பாருங்கள், ரீசெண்டாக கூட 3-4 லட்சம் பேர் அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க அரபு நாடுகள்னு சொல்கிறாங்க. இது எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அங்கே அரபு நாடுகளில், அரபு வளைகுடா நாடுகளில் வசிக்கிற இந்தியர்களோட எண்ணிக்கை இன்னும் நிறைய. ஆசிய நாடுகள்லேயே அரபு நாடுகளில் வசிக்கிற மக்களோட எண்ணிக்கை அதிகம், கோடிக்கணக்கான இருக்கிறது மாதிரி. ஆமாம், 1 கோடிக்கு நெருங்குற அளவுக்கு நம்மளுடைய இந்தியர்கள் அங்கே இருக்காங்க. அதுலேருந்து ஒரு 10 லட்சம் 5 லட்சம் பேருக்கு முன்னாடி வந்துட்டாங்க. இன்னும் ஏன் அதை வர்றாங்கன்னா, அங்கே இந்த யுத்தம் இப்போ நடக்கிற விஷயத்தை பார்க்கும்போது இது போரா மாறிடுச்சு, உலக போரா மாறிடுச்சுன்னா நம்மளோட உயிருக்கு ஆபத்துன்னு. ஏன் அது உலக போரா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா, இப்போது ரீசெண்டாக ஒரு விஷயம் நடக்குது. என்னென்னா, ஒரு நாட்டில் இராணுவம் மட்டும்தான் ஒரு நாட்டில் போராடும். ஆனால் அரபு நாடுகள் அப்படி கிடையாது. அங்கே ஒரு புரட்சிப்படை ஒன்று இருக்கும். ஈரானில் புரட்சிப்படை ஒன்று இருக்குது. அந்த புரட்சிப்படையும் போருக்கு வந்துட்டாங்க. ஹவுத்தின்னு ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது. லெப்னானில் பக்கத்து நாடுகளில், அரபு நாடுகளில் இருக்கிற அந்த ஹவுத்தின்னு சொல்லிட்டு ஒரு போர்ப்படை இருக்குது. அதுவும் உள்ளார சண்டைக்குள்ளே வந்துட்டாங்க. பக்கத்து நாடுகளில் ஒரு நாட்டுக்கு சண்டை நடக்கும்போது அங்கே உள்ள புரட்சிப்படைகள் அங்கே அமைதியாக பின்னாடி அரசுக்கு தெரியாமல் ஒரு ஆயுதம் மீந்தி போராடுற அந்த குழுக்கள் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட நாட்டை காக்கிறதுக்காக உள்ள சண்டைக்கு வந்துடுறாங்க. அப்போ அவங்கள்ட்ட அந்த இராணுவ ரகசிய விஷயங்களும், இராணுவ தளவாடங்களும், துப்பாக்கிகளும், போர் சக்திகளும் அவங்க கைக்கு போகும்போது சண்டை முடிஞ்ச பிறகும் கூட என்ன ஆகுது, நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. உள்நாட்டில் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது உண்மையாகவே ஒரு நாட்டை சீர்குலைக்கும், மற்ற நாடுகளை சீர்குலைக்கும். நம்ம ஏன் அதிகமாக பாதிக்கப்படுறோம் அப்படின்னா, நம்மளுடைய கச்சா எண்ணெய்கள் அதிகமான கொள்முதல் வந்து ஈரான்லேருந்து தான். நம்ம ஈரான் வளைகுடா நாடுகள்லேருந்து தான் நம்மளுக்கு கச்சா எண்ணெய்கள் அதிகமாக வந்துச்சு. இப்போ ரஷ்யாக்கிட்டேருந்து அதிகமாக இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கச்சா எண்ணெய் குறையும் போதோ இல்லை விலையேற்றங்கள் அதிகமாக இருக்கும்போதோ அதிகமான பராமரிப்பும் வண்டி வாகனமும் டீசலில் தான் போகுது. டீசல் விலை ஏறும்போது என்ன ஆகும், காய்கறிகள் விலை ஏறலாம், அங்கேருந்து எடுத்துகிட்டு வர பொருள்களுடைய விலை ஏறலாம், உற்பத்திகளோட பொருள்கள் விலை ஏறலாம். அப்போ அந்த சுமைகள் பூரா மக்கள் தலையில் தான் போய் உட்காரும். நம்ம பொருளாதார ரீதியாக முதல்ல பாதிக்கப்படுவோம். அதை நம்ம சரி செஞ்சுக்குவோம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த தாக்கம் கொஞ்ச நாள் இருந்தால் பரவாயில்ல. காலகாலமாக இருந்துச்சுன்னா ஒரு வளர்ந்த நாடு ஈஸியாக சமாளிச்சிடும், வளர்ந்துட்டு இருக்கிற நாடு ஈஸியாக சமாளிச்சிடும். வளர்ச்சி அடையுது 0%, ஒரு 4% 3% வளர்ச்சி அடைகிற நாடு இப்போ தான் அவங்க டெவலப் ஆகிட்டு இருக்காங்கன்னா அந்த நாடுகள் எப்படி இருக்கும், கண்டிப்பாக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ எரிபொருள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியம். அதுக்கு மாற்று சக்தியாக அந்த எரிபொருள் மூலமாக வாகனம் ஓடுறப்ப அந்த வாகனத்தை கொண்டு போகிற பொருட்களுடைய வாடகை அதிகப்படும். அது அதிகப்படுறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பொருட்கள் கொண்டு போகிறவருடைய அந்த பொருளோட விலையேற்றமும் அதிகமாகும். கண்டிப்பாக சார். ஒட்டுமொத்தம் ஒரு சாமானிய மக்களாக இருக்கக்கூடிய ஒரு நடுநிலையத்தனமான குடும்பத்தாரர்கள் அவர்கள் அந்த குடும்பத்தை வந்து சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்படுவாங்க. சரி, இது வந்து குடும்பத்துக்கு நம்ம பாதிக்குது அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். அமெரிக்காவுக்கு என்ன தேவைப்படுது, ஏன் அவங்க வந்து இப்படி சண்டைக்கு போகிறாங்க? அங்கேயும் அவங்களுக்கு தேவைகள், அங்கே தேவைகள் எல்லாம் உலக நாடுகள் வந்து சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான். தன்னிட்ட இருக்கிற வளத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறோம், உங்கள்கிட்ட இருக்கிற வளத்தை எங்கள்கிட்ட கொடுக்கல. இல்லை, அதாவது அமெரிக்கான்றது பெரிய வல்லரசு, நாங்களாம் வந்து பயங்கரமாக இருக்கிறோம்னா அவங்கள்ட்ட என்ன வளங்கள் நிறைய இருக்குது, எதனால வந்து இந்த போர் கொடுக்குறாங்க? அமெரிக்கா மற்ற நாடுகள்கிட்ட போர் இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, அவங்க அதிகாரம் அவங்களுடைய வழிகாட்டுதல் படி அவங்களுடைய கண்ட்ரோல் உள்ள அந்த நாடுகள் இருக்கணும் அப்படின்னு ஒரு அந்த தந்திரம் தான். வல்லரசாக இதுக்கு இருக்காங்க. இப்போ இது நாள் வரையும் ஈரானில் கிடைச்ச எண்ணெய்,
பக்கத்து பக்கத்து நாடுகளில் கிடைச்ச எண்ணெய் வளங்கள்லாம் அவங்க அதிகப்படியான ஒரு ஒப்பந்தங்களில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு அக்ரிமெண்ட் போட்டு எனக்கு இவ்வளோ நீங்கள் கொடுத்துணும், இவ்வளோ விலைக்கு தான் கொடுக்கணும், அப்படி இத்தனை ஆண்டு காலம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான நிதியையும் கொடுத்து அதுக்கான அந்த ஒப்பந்தப்படி அதுக்கான நிதியும் கொடுத்து அந்த எண்ணெய் கிணறுகளை அமைச்சாங்க. அந்த நாடுகளோட சேர்ந்து எண்ணெய் கிணறுகளை அமைச்சாங்க. இதனால என்ன பண்ணாங்கன்னா அதிகமான நிதியை வாங்கிக்கிட்டு அமெரிக்கா கூடைய இராணுவ ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணாங்க, முக்கியமான வளைகுடா நாடுகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சொல்லப்படுகிற அந்த மஸ்கட்டு, நம்முடைய அபுதாபி, சவுதி அரேபியா, இது போன்ற பக்கத்து நாடுகள்லாம் என்ன பண்ணாங்க, இராணுவ தளங்களை கொடுத்தாங்க. குவைத் போன்ற நாடுகள்லாம் இராணுவ தளங்களை கொடுத்தாங்க. இந்த சண்டையில் இந்த இராணுவ தளங்களை பூரா ஏன் ஈரான் அடிக்குதுன்னா, உன்னுடைய கட்டமைப்பு இங்கே இருக்குது, நீ இந்த இடத்துல இருக்காம உன்னை அடித்து நான் காலி பண்ணிட்டேன்னா நீ ஓ நாடுலேருந்து ஏவுகணைகளையும் ஓ நாட்டிலேருந்து என்னை தாக்கிறதுக்கான தூரமும் அதிகமாகும், செலவும் அதிகமாகும். அப்போ உன்னை பொருளாதார ரீதியாக நான் அடிக்கணும், உன்னை நான் கீழே இறக்கிறதுக்கு பாதுகாப்பு கொடுக்குற பக்கத்து நாடுகளுடைய இராணுவ தளங்களை நான் அழிச்சு ஆகணுங்கிற சூழ்நிலை தான் அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சொன்னது போல் ஒரு இராணுவ தளம் ஒரு நாட்டுக்குள்ளே தேவையில்லாத இன்னொரு நாட்டோட இராணுவ தளத்தை பயன்படுத்த அனுமதிக்கும் போது எவ்வளோ பாதிப்புகள் வருது. உலகத்திலேயே நல்ல வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி துபாயில் இருக்கிற புர்ஜ் கலிஃபா போன்ற பல்வேறுபட்ட கட்டடங்கள், உயர்ந்த கட்டடங்கள்லாம் இருக்குது, டூரிஸ்ட் ஸ்பாட் அது. அந்த கட்டடங்கள்லாம் இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு பாருங்கள். துபாயில் உயர்ந்த கட்டடங்கள் உடையுது, இப்போ இஸ்ரேலில் உயர்ந்த கட்டடங்கள் உடையுது, ஈரானில் உயர்ந்த கட்டடங்கள் சரிஞ்சு போய் கிடக்கு. பக்கத்துக்கு அரபு நாடுகளில் வளர்ந்துருக்கு வர்ற கலாச்சாரம் என்ன பண்ணுது, நாகரிக கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, நவீன தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, பொருளாதார வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, எல்லாமே சீட்டுக்கட்டு போல் என்ன பண்ணுது, உடனே சரியுது. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறதுக்கும் சடனாக அது உடையிறதுக்கும் மக்கள் எப்படி மீண்டு வருவாங்க அதுலேருந்து. இப்போ இந்த போர் புரிஞ்சாலும் கூட இந்த பழைய கட்டமைப்புகளை அவங்க மேம்படுத்துறதுக்கு நிறைய தொழிலாளர்கள் தேவைப்படுவாங்க. பல கோடி ரூபாய், பல $1 பில்லியன் அவங்களுக்கு அது உதவி தேவைப்படும். இதெல்லாம் யார் கொடுப்பாகோ அவங்களோட அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்லுறவு வச்சுக்குவாங்க. அப்படிதான் பல கோடிகளையும் பல $1 மில்லியன் கொடுத்து அரபு நாடுகளில் தன்னுடைய கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாளாக. என்ன பண்ணாங்க அமெரிக்கா, இந்த அமெரிக்காவோட இராணுவ தளங்களில் ஈரான் அடிக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போயிட்டாங்க. அது என்ன கட்டமா நகர்வு, அடுத்த கட்ட நகர்வு ஈரான் அதை சமாளிக்குமா, திருப்பி அடிக்குமா, இல்லை ஈரான் திருப்பி அடிச்சிச்சுன்னா அமெரிக்காவில் தாங்க முடியுமா, அந்த போரில் அமெரிக்கா ஜெயிக்குமா, ஈரான் ஜெயிக்குமா, மற்ற நாடுகள் உள்ளார வரும்போது இந்த போர் எந்த 3ஆம் உலகப் போர் நோக்கி நகருமா, 3ஆம் உலகப் போராக மாறுனுச்சுன்னா இந்தியா யார் பக்கம் சப்போர்ட்டு, இந்தியா அந்த போரை சமாளிக்கிறது என்னென்ன யுக்திகள் வச்சுருக்காங்க, இது போல தொடர்ந்து நம்ம விவாதம் பண்ணோம். ஏகப்பட்ட கேள்விகளோடு அந்த போர் நடந்துகிட்டு இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த போர் வந்து எந்த அளவில் போய் முடிய போகுது, என்ன மாதிரி விளைவுகளை சந்திக்கும் அப்படின்றத நீங்கள் சொன்ன மாதிரி பொறுத்து பார்க்கலாம். களம் திரை ஊடக நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.